பேசிகிட்டு இருக்கேன். அதனால் என்னால் சிரிக்க முடியாது. பழைய மாதிரி வந்து சிரித்து பேசுறதுக்கு எனக்கு எங்கள் அம்மா முழுசாக நல்லாகி திரும்பி நல்லா இருந்தால் தான் என்னால் முடியும். அதனால் அது வரையும் தயவுசெய்து என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க என்னால் இது மட்டும் தான் சொல்ல முடியும். என்னால் வந்து இதில் சம்பாரிச்சேன்னா பல விஷயங்களை செய்ய முடியும். அதில் என் குடும்பத்துக்கும் நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு குழந்தைங்க எதுவுமே இல்லைன்னா நான் நிஜமாகவே சொல்கிறேன், அது வேற நிலைமையில. ஆனாலும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன். அதனால் சீக்கிரமாக நான் வந்து எதுனா பண்ணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் நான் திரும்ப திரும்ப எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே இந்த யூடியூப் சேனலுக்கு திரும்ப வந்துடுறேன். எதாவது நம்ம பண்ணிட மாட்டோமா, இதுலையாவது எதாவது நடக்காதா அப்படின்னு. என்னால் ஏன்னா இப்போதைக்கு என்னால் வேலைக்கு போக முடியாது, குழந்தை இருக்குது. அதனால் என்னால் எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. சாத்தியமே இல்லாத ஒன்று அதை நான் பண்ண முடியாதுன்னு யோசனை பண்ணதுக்கப்புறமா திரும்பி இதில் ஏதாவது நம்ம பண்ணிடலான்ற மாதிரி திரும்ப நான் வந்து வீடியோ போட வந்துடுறேன். இதுதான் உண்மை. அதனால் பார்க்குறவங்க தயவுசெய்து என்னை வந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஆறுதல் கொடுங்க. இந்த சேனலை வெற்றி அடைறதுக்கு உங்களால் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து முயற்சி பண்ணி 1.5 வருஷமாக போடுறேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுலேயும் தோல்வி தான். நான் சொன்ன மாதிரி தான், நான் பிறந்ததுலேருந்தே தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறேன், வேறு எதையுமே பார்த்ததே கிடையாது. அதனால் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அவ்வளோதானே, இதுதான் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியுன்ற மாதிரி நான் எதுக்குமே தயாராக இருந்திருந்தேன். மறுத்து போயிடுச்சு. எதுவும் யோசிக்காதீங்க, உங்கள் லைஃபு ஸ்டேபிள் வச்சுக்கோங்க. ஹெல்த்து பாருங்கள். இப்போ தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் டோன்ட் பிரதர் எனிதிங் சந்தியா. ஓகே, கண்டிப்பாக சிவா. இங்கே இறைவன் இருப்பார். நீங்கள் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கர்மா யோகி, கவலை வேண்டாம். யாரோட ஃபோனை அடித்து கொண்டே இருக்கு சிஸ்டர்? எங்கள் அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஃபோன் பண்ணுறேன். ஹலோ மேடம், நமஸ்தே. ஹரி வாங்க, எப்படி இருக்கீங்க? హరిగారు బాగున్నారా? வெற்றி நிச்சயம். வேல்முருகன். என்ன ஸ்வீட்டி பா. சிவா, யார் சொன்னது? ஒரு மனிதனுக்கு தோல்வி மட்டுமே நிரந்தரம் கிடையாது. அவன் வெற்றி அடையும் போது அந்த தோல்விகளை ஒரு பெரியதாகவே தெரியாது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் வந்து மேல் நோக்கியும் போயிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 29 வருஷமாக கஷ்டப்படுறேன். அது யார் நம்புவீங்கலாம் எனக்கு தெரியாது, இதுதான் உண்மை. சந்தோஷன்றது எனக்கு டெம்பரவரியாக மட்டும்தான் இருக்கும். 2 நாள் 3 நாள், ஒரு வாரம், இல்லை ஒரு மாதம், அவ்வளோதான் இருக்கும். நான் இது மாதிரி தான் வந்து சந்தோஷத்தை வந்து பார்த்துருக்கேன். இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ₹1 இதுதான் நான் என்னால் ஃபைனலாக சொல்ல முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட என்னால் நிம்மதியாக வந்து நம்ம புருஷன் சம்பாதிக்கிறாரு, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி என்னால் இருக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம், அது போய் தப்பு என்ன இருக்குது? நான் எதனா சொன்னால் தான் என்னுடைய டிப்ரெஷன் குறையும், நான் கொஞ்சம் நாளைக்காவது இருக்க முடியும். ஏன்னா எனக்கும் வந்து பிபி வந்துருச்சு, அதனால் ஹைப்பர் டென்ஷன். எனக்கு ஆல்ரெடி வந்து பிரெயின் வந்து டிப்ரெஷனில் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சிடி ஸ்கேன் பார்த்தப்பே வந்து என்னோடய பிரெயின் வந்து டிப்ரெஷனில் தான் இருக்குது. அதனால் அப்நார்மல் பிரெயின்னு சொல்லி ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது எடுத்தே ஒரு 4-5 வருஷம் ஆகிடுச்சு. அது மாதிரி வந்து சொல்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ வரையும் என்னுடைய ₹1 காசு இல்லாத நான் வந்து ஒரு மாதத்தை என்னால் ரன் பண்ண முடியாது. இப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து வேலைக்கு போகல, நம்ம சேவிங்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம், இல்லை நகை ஏதாவது வச்சுருப்போம், அது மாதிரி ஏதாவது விற்று அதை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். எனக்கு அந்த மாதிரி நிம்மதியாக என்னை யாருமே ₹1 கேட்காத பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் ரொம்பவே ஏங்குவேன். அது எனக்கு இன்ன வரையும் கிடைக்கல. அதுவே எனக்கு பெரிய கஷ்டம்தான். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ₹1 என்னோடய உதவி இல்லாத அந்த ஒரு மாதம் போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுவரை போனதே கிடையாது.